சங்கீதம் 139 தியானிக்க போகிறோம். உண்மையிலேயே நம்ம சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையின் போக்கையே மாற்றி விடுகிறது. அதே நேரத்தில் நம்ம சிந்தனைகளை அறிந்தவர் நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதையும் என்ன நினைக்க போகிறோம் அல்லது என்ன செய்ய போகிறோங்கிறதையும் முன்கூட்டியே அறிந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ரொம்பவும் ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார் இல்லைங்களா? அவர் எப்படின்னா, அவருடைய பேச்சில் நீங்கள் ஒன்றை பார்க்க முடியும். நீங்கள் ஒன்றை யோசிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு பதில் வரும் அவற்றிருந்து. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் தான் கேட்குறவங்களுக்கு அது புரியும். ஆனால் நீங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவற்றிருந்து பதில் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி உங்கள் மனசில் தோன்றி அதை குறித்து யோசிக்கும்போது பல வகைகளில் அதற்கு பதில் அளிப்பார். அது மாத்திரமல்ல, சிந்தனையில் கேடான விஷயங்கள் வரும்போது ஆவியானவர் முதல்ல வந்து அதை தடுப்பார். இப்படியே தேவன் செய்கிறார். இதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, நம்ம இந்த சிந்தனையை இன்னைக்கு கெடுக்கிறதுக்கான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்க போகிறோம். வேதத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி சமூக சூழ்நிலையில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத புள்ளி விவரங்களோடு பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஜஸ்ட் நாட் அபவுட் ஏதோ பைபிள் வாசித்தோம் போனோன்னு இல்லை. நிகழ்கால வாழ்க்கையோடு நம்ம சம்பந்தப்படுத்தி இதை எல்லாவற்றையும் வேதத்தில் தேவன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகையினால இந்த காலத்துக்கு தான் இது மிகவும் அப்ளிகபிள்ங்கிறத உணர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது நாளைய தியானத்தில் அடுத்து பண்ண போகிற தியானத்தில் வந்து எப்படி நம்ம சிந்தனைகளை காத்து கொள்ளலாங்கிறத குறித்து நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த 139 சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திலே ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமேன். சங்கீதக்காரன் வந்து கர்த்தரை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்கள் என்னைய சோதித்து என்னை ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறீங்க. அதாவது நோயிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு இன்டிமேட் நோய். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா கணவன் மனைவி உறவை தான் சொல்லுவோம். ஆனால் கணவன் மனைவி உறவில் கூட ஒருவர் இருதயத்தை ஒருவர் முழுவதுமாக புரிந்து கொள்வதில்லை. ஆனால் நம்மை முழுவதும் ஆராய்ந்து நம்ம சிந்திக்கிறது, நம்ம யோசிக்கிறது, நம்மளுடைய பழைய கால தோல்விகள், அதுக்கப்புறம் இப்போது இருக்கிற மனநிலை, இன்னும் வரப்போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அதுதான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. உங்களுடைய இந்த அறிவு எனக்கு எட்டாததா இருக்குங்கிறார். அப்படிப்பட்ட நம்ம தேவனுடைய ஞானம். அதாவது சொல்றாரு, ஆண்டவரே நான் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு தெரியும். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் நடந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நான் படுத்திருந்தாலும் நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்னுடைய வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எந்த வழியில் போவேன், எனக்கு எந்த வழி பிடிக்கும், நான் அதில் எதில் போவேன், நான் எதில் போகிறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் சொல்றாரு, முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். அப்போ நம்ம நடந்து போகிற பாதையிலே கர்த்தர் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய ஆவி மனிதனோடு எவ்வளவு காலம் போராடும், இனி அவனுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவுதாங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுமே அழிவை சந்திக்காதபடி தேவ ஆவியானவர் போராடி கொண்டுதான் இருக்கிறார். மெய் வழிகளில் நடக்கும்படி, பொய் வழிகளை தூரப்படுத்தும்படி கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருத்தரோடையும். ஆகையினாலே இதைத்தான் அப்படி புரிந்து கொள்கிறேன். என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு போகலாம், பாதாளத்தில் அவ்வளோ அடியில் நான் போகலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இல்லாத இடம்னு ஒன்றும் இல்லை. அடுத்தது, உங்களுக்கு பகலும் சரி இரவும் சரிங்கிறார். எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நான் நினச்சிக்கலாம், நான் சீக்கிரட்டில் இதை செய்கிறேன், நான் இருட்டில் இருக்கிறேன், வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும், இது இருட்டில் நான் தனியாக செஞ்சது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், அந்த ரங்கத்தில் நம்ம யோசித்தது, செஞ்சது, பார்த்தது எல்லாம் தெரியும் கர்த்தருக்கு. சரி, அப்படியானா இந்த சிந்தனைகளை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நம்ம ஒன்றை பார்க்க போகிறோம். அப்போது சிந்தனை அப்படின்னா அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பார்க்குறோம்? இருதயம், மனது, யோசனை என்று சொல்லி. சரி, அப்போது இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம், எரேமியா 17:9 சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ நம்ம ஹார்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப டிசீட்ஃபுல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்கிறது என்ன, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய், உன் மனசு பிடிச்ச நிறைய பற்றி நம்ம செக்குலர் வேர்ல்டில் அதை அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பான காரியம். ஏன்னா இருதயம் கேடு உள்ளது, அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அழிவுக்கு தான் அது நம்மை கொண்டு செல்லும் என்பதே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அதை அவன் என்ன செய்ய போகிறாங்கிறத இருதயத்திலிருந்தே கர்த்தர் அறிந்து கொண்டு அதுக்கான பலனை கொடுத்துட்றார். நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் வேதத்தில், நேபுகாத்நேச்சார் இருதயத்தில் யோசித்தான், நான் கட்டின பாபிலோன். அப்போ அவன் யோசித்தப்பவே அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு. என்ன காரணம்? இந்த யோசனை இவனுக்குள்ளே வந்துருச்சுனாலே இவன் அடுத்தால இதை தான் பண்ண போகிறான், எனக்கு விரோதமாக இந்த மாதிரி செய்ய போகிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தாரு. ஆனால் அவனை கண்டித்து மனம் திரும்பி கொண்டு வந்தார். இதே மாதிரி தூரத்தில் இருந்து நினைவுகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய நினைவுகளும் சிந்தனைகளும் அவருக்கு பிரியமாக இருக்கணும் என்பதைத்தான். சரி, அடுத்து பார்க்குறோம். ஆதியாகமத்தில் கர்த்தர் பார்க்குறாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இப்போ பாருங்களேன், இருதயத்தில் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிற விஷயங்களை பார்த்த உடனேயே அதனுடைய தோற்றம்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் நமக்கு படம் போல வருது. அதை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுறார், எப்படி இப்படி பொல்லாத விஷயங்களை சிந்திக்கிறாங்களே என்று சொல்லி. அப்போ நல்லவைகளை சிந்திக்கவும் பொல்லாதவைகளை வெறுத்து விடவும் நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் அதை கவனித்து யோசிக்கணுங்கிறத புரிந்து கொள்கிறோம். இல்லைனா கர்த்தருடைய இருதயத்துக்கு அது மனஸ்தாபமாக இருக்கும் என்பதை. அடுத்து சங்கீதம் 94 சொல்லுது, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knoweth the thoughts of man that they are vanity. அவைகள் வீணானவைகள் என்று சொல்லி. ஏன்னா யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சிந்தனையில் 1000 விஷயங்கள் ஆட்கொள்ளுது. வெரி பவர்ஃபுல் இஸ் அவர் இமேஜினேஷன். அப்போ நம்ம யோசிக்கலாம், இன்றைக்கி எதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிக்கலாம். ஆனால் அதில் எத்தனை விஷயங்கள் நம்ம செய்ய முடியுது? அநேக சிந்தனைகள் வீணானவைகளாக தான் இருக்குது. ஆனால் நல்ல சிந்தனைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருது.
சரி, ஏசாயா 66 சொல்லுது, நான் அவர்களின் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். ஃபார் ஐ நோ தேர் ஒர்க்ஸ் அண்ட் தேர் தாட்ஸ். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு ஆண்டவர் ப்ராக்டிக்கலாக நம்ம கூட, தேவன் நம்ம கூட வந்து வாழ்ந்தது இயேசு ஆண்டவர் மூலமாக. இப்போ இயேசு ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம் பாருங்க. மத்தேயு 9 படுக்கையில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. அவர் சொல்றாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன உடனேயே வேதபாரகர் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, பத்தியா இவன் எவ்வளோ பெரிய தேவதூஷணம் சொல்கிறான், இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்த உடனேயே இயேசு பார்த்து சொன்னார். பாருங்க, 4ஆம் வசனம் போட்டிருக்கு, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதுன்னு. இப்போ நம்ம ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அதே தேவன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து மனுஷனாக இருக்கும்போது எப்படி அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவாரோ, இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்குறாரு. சொல்கிறாரு, நீ ஏன் எப்படி யோசிக்கிற என்று சொல்லி அவங்க இருதயத்திலிருந்து சொல்லிட்டாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? சரி, நீதிமொழிகள் 23 சொல்லுது, அவன் இப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற, ஆராய போகிற விஷயத்துக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னா, நீதிமொழிகள் 23 ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. சொல்றாரு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இருக்காது. இதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது என்னது, 2 விஷயம் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கேன்னு தோணும். நம்ம ஒன்றையும் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் இருக்கிறான். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஃபார் ஹி நோவத் இன் ஹிஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. சாரி, ஃபார் ஹி திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அப்படி தான் அவன் இருக்கிறான். அதே மாதிரி சில சமயத்தில் அவன் வாயில் பேசும்போது என்ன சொல்லுவான், நான் உட்காருங்க, சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு சொல்லுவான். வெளியில் பேசும்போது அப்படி பேசுவான். ஆனால் அவன் இருதயத்தில் அவன் வேற ஒன்றை யோசித்துக்கிட்டு இருப்பான்ப்பா, நீ கவனிங்கிறார். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம பேசும்போது சில விஷயங்களை பேசுகிறோம். வி வாண்ட் டு பி பொலிட்டிக்கலி ரைட், வி வாண்ட் டு பி அவுட்வேர்ட்லி ரைட், அதுக்காக வேண்டி சில வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம இருதயம் அதோடு ஒத்து போகுதான்னு பார்த்தா பல நேரம் ஹார்ட்டும் வேர்ட்ஸும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுதான் சொல்கிறாரு, அவன் வாயில் சொல்லுவான், அவன் இருதயம் அவன் கூட இருக்காதுங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, நான் இருதயத்தில் எதை யோசனை பண்ணி வச்சிருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும். சரி, இப்போ என் இருதயத்தின் யோசனைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இருதயம் கேடானதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போது இந்த இருதயத்தை நம்ம கவனமாக பார்த்து கொள்ளணும் இல்லையா? அப்போது இதுக்கான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 4 சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கீப் தை ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ், ஃபார் அவுட் ஆஃப் இட் தேர் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். அப்போது நான் எப்படி சிந்திக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கை மாறிடும்னா, அப்போ என் சிந்தனைகளில் பொல்லாதவைகளை நான் சிந்தித்தால் என் வாழ்க்கை கெட்டுப்போகும். அப்போ என் வாழ்க்கைக்கும் என் சிந்தனைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. அப்போ இந்த சிந்தனையை நான் கவனமாக பார்த்து கொள்றதுக்கு தான் தேவன் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படியானா நான் எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறேன், சிந்திக்கிறேங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்களை நான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ எதெல்லாம் நம்ம சிந்தனையை பாதிக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சிந்தனையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள், கொஞ்சம் விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள். நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்மளை பாதிக்குது. நம்ம எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அது நம்மை மிகவும் பாதிக்குது, நம்ம இருதயத்துக்குள்ளே போகுது. அப்புறம் நம்ம கேட்குற வார்த்தைகளும் நம்ம இருதயத்துக்கு போகுது. அதனால தான் நம்ம யாராவது கோபமாக பேசினா, அது வருத்தப்பட்டு பேசினா, அல்லது நம்ம சந்தோஷமான விஷயங்களை கேட்டால் நமக்கு அதுக்கு தகுந்த உணர்வுகள், நம்ம அதனால் ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்போ கேட்கிற வார்த்தைகள் நம் இருதயத்துக்கு நிச்சயமாகவே செல்லுகுது. அடுத்து நம்ம மறுபடியும் யோசனை பண்ணுற விஷயங்களும் நம்ம இருதயத்துக்கு போகுது.
அப்போ எண்ணங்கள், சிந்தனைகளும் இருதயத்தின் விருப்பங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்த குறித்து தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி போடணும், ஒரு இடத்த வாங்கி போடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, என் எண்ணங்களும் யோசனைகளும் அதை பற்றினதாகவே இருக்கிறதுனால இருதயத்தில் அதை குறித்த எண்ணம் தான் எப்போதும் மேலோங்கி இருக்குது. அப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ், என்னுடைய வே ஆஃப் லைஃப் அதனால் ஆட்கொள்ளப்படுது. ஸோ நம்ம அடிக்கடி எதை சிந்திக்கிறோங்கிறது நம்ம இருதயத்துக்குள்ளே போகிற விஷயமா இருக்குது. ஸோ கவனிக்கணும். அடுத்தது, நான் தொடர்புடைய மக்கள், நான் என்னுடைய சுற்றி இருக்கிறாங்க இல்லையா பீப்புள், இவங்க என் மேலே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போது என்னுடைய நண்பர்களோ அல்லது யாரோடு நான் நெருக்கமாக பழகிறேனோ அவங்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக என்னிடத்துல இருக்கும். ஆகையினாலே நம்முடைய தொடர்புகள் தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல தொடர்புகளாக இருக்கணும். அதுக்காக மற்றவங்க கூட பழகவே கூடாதுன்னு சொல்லலை. அப்படி தேவன் நம்மை வைக்கிறதா இருந்தால் அந்த உலகத்தில் அவர் வச்சிருக்கவே மாட்டார். நம்ம இருக்கிறோம், ஆனால் யாரோட நெருங்குகிறோம் என்பதை கவனிக்கணும். அடுத்தது என்ன? நான் என் உள்ளத்தில் ஊட்டும் விஷயங்கள், நான் எதை என் இருதயத்தில் போடுறேனோ அதுக்கு பலன் உண்டு. நான் உலகத்தை அதிகமாக போட்டேன்னு வைங்க, உலகத்திலே ஒரு அம்பிஷன், எனக்கு எப்படியாவது இதை செஞ்சிடணும், இந்த மாதிரி வந்துடணும், என் பேர் இதில் வந்துடணும், நான் எதையாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்திலேயே நான் போனேன்னு சொன்னால் அது என் இருதயத்தை வெகுவாய் பாதித்து என் வாழ்வின் போக்கையே மாற்றிவிடும். அதே நேரத்தில் வேத வசனம் என் சிந்தையும் என் இருதயத்தையும் ஆளுகை செய்யுமானால் என் வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற வகையில் ஒரு ஒரு ஆளுகை உள்ளவனாக நான் இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நம்மை ஆளுமை உள்ளவராகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆளுமையை கொடுத்துருக்கிறார். காட் வாண்ட்ஸ் அஸ் டு ரூல் என்பது தான். நீங்கள் ஆண்டு கீழ்ப்படுத்துங்கள்னு சொன்னார். ஆனால் நம்ம இன்னைக்கு ஆளுகையை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே மேலே சொல்லப்பட்ட இந்த 4 விஷயங்கள் தான். இவைகள் நம்முடைய ஆளுமையை நம்ம இடத்துலேருந்து பறித்து விடுகிறது, நம்மை அடிமையாக்கி விடுகிறது. இப்படி அடிமையானதுனால நம்மளால் எதையுமே ஆளுகை செய்ய முடியலை. நம்ம வாழ்க்கையே ஒரு வீணில் போகிறது மாதிரி ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆக தேவ வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, அதே நேரத்தில் இப்போது நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம ஹோல் பாடிக்கும் நம்ம கண்ணு தான் லேம்ப், வெளிச்சம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போது நான் வெளிச்சத்தை பார்த்துட்டு வெளிச்சத்தில் நடந்தால் விழுந்து போக மாட்டேன். ஆனால் என் கண்ணு இருளடைஞ்சி போயிருச்சுன்னா நான் விழுந்துருவேன். அப்போ என் கண்ணை கெடுக்கிற விஷயம் இன்னைக்கு ஏராளமாக பெருகி இருக்குது. ஆகையினால் கண்ணுனால் வரக்கூடிய பாதிப்பை குறித்து தான் இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு, நம்ம 2025 இன்றைக்கி இருக்கிற சோதனைகள் என்ன, இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும். நம்ம நீங்கள் யங் ஸ்டேஜில் இருக்கிற பாய்ஸ், கேர்ள்ஸ், டீனேஜர்ஸ், வயசானவங்க எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக நம்ம கையில் செல்ஃபோன்ஸ் கம், ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஒரு கம்ப்யூட்டரை கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ஸோ முன்னாடிலாம் ப்ரௌசிங்னால் நம்ம தனியாக போய் உட்காந்து ப்ரௌஸ் பண்ணணும். அதுக்கு டயல்-அப் இன்டர்நெட் எக்ஸ்பென்சிவ், அதனால் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இப்போது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி வந்துருச்சு, கை கடக்கமான செல்ஃபோனில் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் பிளான்ஸோட ஃபுல் டைம் ஆன்லைனில் நம்ம இருக்கிறோம். அப்போது ஹவு மச் ஆஃப் கண்டென்ட் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக நம்ம எதை பார்க்குறோம், விவஸ்தமாக எதை பார்க்குறோமோ அது இருதயத்துக்கு போகுது, எதை சிந்திக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையை பாதிக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னென்னா, வேடிக்கைக்காக பார்க்குறது குறும்படங்கள் என்று சொல்லக்கூடிய ஷார்ட்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி அதிகமாக நம்ம எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது.
ஸோ மோஸ்ட் பாப்புலர் என்று சொல்லி பார்க்கக்கூடியது ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரீல்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸ், டிக்டாக், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யுது, இது ப்ரொமோட் பண்ணுற கான்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கேட்டகரியில் போட்டுடலாம். அகெயின் உனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லையா, நீ என்ன ரொம்ப யூ நோ வாட், ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த சோதனை எல்லாருக்கும் உண்டு. We have to accept that these problems are real, then we can change ourselves. ஸோ பார்த்தீங்கன்னா there is sexual content being promoted. என்ன ஆகும், when you are being careful about watching your own content, நீங்கள் தெரிவு செய்து பார்க்கக்கூடிய விஷயம் அது உங்களுடைய சுய தெரிவாக இருந்தால் நீங்கள் கவனமாக பார்த்து கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்க்ரோல் ஆகும்போது என்ன ஆகும், அங்கேயும் அவன் வெயின் பண்ணுறான். நீங்கள் எதை கொஞ்ச நேரம் பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாகவே அவன் ப்ரொமோ கொடுத்து கொண்டு வந்துடுறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குன்னு. அப்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களின் வழியாக நமக்கு எது விருப்பமாக இருக்குதோ அந்த கண்டென்ட்டை நம்ம அதிகமாக பார்க்க அந்த கண்டென்ட் நம்ம இருதயத்தை ஆளத் தொடங்கிவிடும். அப்போ காம விகாரம் அங்கேருந்து வர்றதுக்கு ஆரம்பித்து விடுகிறது. அதே மாதிரி ஆங்கர்ஃபுல் கண்டென்ட், இப்போ வந்து எனக்கு நிகழ்வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சு, நான் போய் உட்காந்து ஷார்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் எந்த வீடியோவை அதிகமாக பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? கோபத்தில் இன்னொருத்தனை அடிக்கிறதோ திட்டுறதோ கத்துறதோ இதைத்தானே பார்ப்பேன். அப்போ அதை மாதிரி பார்க்க அது இன்னும் கொஞ்சம் என்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் கொண்டு வருது. பேராசை என்பது இப்போது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா when people are promoting their life, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்த வீடியோக்கள் எக்கச்சக்கமாக வருது. அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இப்படி இல்லையேங்கிற ஏக்கம் வர என்ன ஆகி விடுகிறது, எல்லாரும் வந்து ஒரு விதமான ஒரு ஏக்கத்துக்குள்ளேயும் மன வருத்தத்துலேயும் போகக்கூடிய ஒரு காரியம். வேடிக்கைக்கென்று ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றி விடுகிறதா இருக்குது. அதனால் இது நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது போர்னோகிராஃபி. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இது வந்து என்ன செய்யுது, ரொம்ப நல்லது போல் நார்மலான கான்டென்ட்லேயும் இது கலந்து விடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் has become a main stream now. ஒரு மீடியாவை மட்டும் நான் குறை சொல்லலை, எவ்ரி சிங்கிள் திங். டிஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு சேனல் பார்த்திங்கன்னா அது ஆரம்பித்ததே சிறுவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆனால் அதில் இன்றைக்கி ஓரின சேர்க்கைக்கான படங்கள் வருது. அதில் ரொம்ப மோசமான சிந்தனைகளை ஊக்குவிக்கக்கூடிய விச் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம நேற்று பார்த்தோமே இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ, அதே மாதிரி டெராகார்ட்ஸ், இந்த மாதிரி கான்செப்டை சில பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுது. பாருங்கள், நல்ல குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் இப்படி இருக்குது. அதனால் இன்றைக்கி சும்மா ஒரு கார்ட்டூனை போட்டு பிள்ளைங்கிட்ட கொடுத்தோன்னு கொடுக்க முடியல. யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். வரக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகளுடைய மனதை ரொம்ப வெகுவாக பாதித்து விடுகிறது. அவங்க சிந்தனையவே அது மாற்றி விடுகிறது. ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்குது. அதான் இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஸோ இருதயத்தில் போன ஒரு காரியம் அது நடந்து முடிந்ததாகவே கர்த்தர் கருதுகிறார். நான் நிஜமாகவே அதை செய்யாவிட்டாலும் நம் இருதயத்தில் கண்டு தீர்மானித்த விஷயங்கள் நம்மை பாதித்து விடுகிறது தான் இதற்கு காரணம். அப்போது இதை மாதிரியான ஒரு கான்டென்ட்டை பார்க்குற ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுகளை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட முடியும் என்பதைத்தான் இது காண்பிக்குது. சமூகத்தை இன்றைக்கி பெரிய அளவில் சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இதுதான். ஸோ கடைசியில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இன்றைக்கி எவ்வளோ நம்பர்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் இந்த நாளில் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், காசிப் பேசுறது, அப்புறம் எதிர்மறையாக பேசக்கூடிய விஷயங்கள். இது என்ன, இந்த டூம் ஸ்க்ரோலிங் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம அதிகமாக இன்றைக்கி கெட்ட செய்திகளை தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். லாட் ஆஃப் திங்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சோஷியல் கண்டென்ட் அதிகமான பேர் பார்க்குறது என்ன, சமூகத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நிஜமாகவே நடந்த விஷயங்கள் தான். யாராவது கொல்லப்பட்டிருப்பாங்க அநீதியாக, அல்லது ஒரு கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அவலம். இந்த மாதிரி காரியங்களை நெகட்டிவிட்டியை வைத்து கொண்டு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் ஆர் பீன் கிரியேட்டட் கண்டினியூஸாக.
பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில்ல நீங்க ஆயிரக்கணக்கான வீடியோஸ் ஆர் கமிங். இப்ப இவைகளை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நமக்குள்ள டெவலப் ஆகுறத கண்டிப்பா மறுக்க முடியாது. எனக்கு கோபம் வரும். இப்படி நடந்துருச்சே! எப்படி இந்த மாரி செய்ய போச்சு? இவங்க யாரு? இவங்க எப்படிப்பட்டவங்க? இவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? அப்ப நான் என் வாழ்க்கைய மறந்துட்டு, நான் என்ன செய்ய ஆரம்பிச்சு விடுகிறேன், இன்னொரு மனுஷன, எனக்கு சம்மந்தமே இல்லாத, எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் மீது எனக்கு இங்கேருந்து கோபம் உண்டாகுது. அவங்க மீது வெறுப்பு உண்டாகுது. அந்த ஒரு பர்ட்டிகுலர் காவல்துறைய பற்றி வரக்கூடிய கோபம், அந்த முதலமைச்சர் மேல வர்ற கோபம், அந்த சமூகத்தின் மேல வரக்கூடிய கோபம், இவ்வளத்தையும் இத உண்டாக்குறது எது? இந்த வீடியோஸ் தான். எப்போ அப்ப நான் விஷயத்த தெரிஞ்சு கொள்ளவே கூடாதா? தெரிந்து கொள்ள வேண்டியது தான். ஆனா we have to limit ourself to if you we are really being burdensome about what's happening. சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு அநீதி, அந்த சமூகத்தின் மனநிலையும், போக்கையும் நமக்கு காட்டுது. அப்போ அந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஜெபிப்பதற்கு மாத்திரம் அத தெரிந்து கொள்ளலாம். ஆனா அதிலேயே லயித்து நம்ம இருக்கிறதுனால தான், இந்த மாரி கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, அதிகமான வியூஸ் ஏன்னா மல்டிபிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் ஆர் ஹேப்பனிங். காரணம் என்ன? அதிகமான பேர் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்க பார்க்க அவங்க வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்துடுறான் சாத்தான்? சண்டைகள், சச்சரவுகள், அப்புறம் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது, ஆவலாதி பேசுறது, இந்த மாதிரி காரியங்களை பூரா கொண்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லை, மறைமுகமாக நமக்குள்ள எப்போதும் ஒரு பயம், எதை குறிச்சும் ஒரு பயம், நம்மளால் எதையும் சாதிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே அது நம்மை கொண்டு போய் விடுகிறது. எதை பார்த்தாலும் சந்தேகம், அப்புறம் மனசு எப்போதுமே ஒரு கவலையாகவே இருக்கும். அப்போ தேவன் உண்டாக்குனது என்ன? நமக்குள்ள தேவன் ஒரு தெளிந்த ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு. அதில் தெளிவான சிந்தனை இருக்கும்போது நம்ம அவரோட கம்யூனிகேஷனில் இருக்க முடியும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்ய முடியும். ஆனால் கவலையும் சந்தேகமும் இந்த டிப்ரெஷனும் நம்மை ஆட்கொண்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவரோட தொடர்பில் இருக்க முடியாது என்பது தான் உண்மையான காரியமாக இருக்குது. ஆகையினால இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவைகள் ஹைலைட்ஸ், ரீல்ஸ் நம்மை தொடர்ந்து அதை காண்பித்து நம்மை ஒப்பிட வைக்கிறது. என் வாழ்க்கையில் இப்படி இல்லையே, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையேன்னு சொல்லி நம்ம பார்த்து ஒரு ஏங்கி ஒரு விதமான ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கும். ஆனால் இல்லாத ஒன்றை நினைத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம். இது இல்லாததுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது கொண்டு வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, த லாஸ்ட் திங் இஸ் இந்த நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதற்காக நகைச்சுவை என்று வரக்கூடியதில் மறைந்திருக்கக்கூடிய ஆபத்து என்னென்னா, கேலியும் கிண்டலும் பண்ணி மீம்ஸ் மூலமாக நிறைய வீடியோஸ் இது நல்லது தானே, சும்மா ஒரு சிரிப்புக்காகத்தானே, ஒரு தமாஷுக்காகத்தானேன்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் காட் டஸ் நாட் லைக் மாக்கிங். இன்னொருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. ஆகையினால காமெடி கண்டென்ட்லேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆர் தே கிரிட்டிசைசிங் சம்படி? நெகட்டிவாக இன்னொருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சிரிக்கிறாங்களா? இவர் இப்படி தான் ஒரு அதிகமான பேர் போதகர்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, மற்றவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங்கை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்தால் அது மிகவும் ஆபத்து என்பதை பார்க்கிறோம். மொட்டை தலையா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவை கிண்டல் செய்தவனை கரடி அடித்து கொன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு இமிடியேட்டாக வரும். ஸோ கவனமாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்த்து இன்றைக்கி முடிப்போம். நம்ம நாளைக்கு தியானத்தில் அடுத்த செஷனில் எப்படி நம்ம நல்ல சிந்தனைகளை நம்ம கொண்டு வரதுங்கிறத குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். சரி, போர்னோகிராஃபி இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்கில் யூஎஸில் 58 விழுக்காடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 27 விழுக்காடு மந்த்லி ஒரு போயிட்டுருக்குது. அதில் மென் அண்ட் விமன் டிஸ்ட்ரிபியூஷன் 69% மென் பார்க்குறாங்க, 40% உமன். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட் மே பி டிஃப்ரெண்ட், இட் மே பி ராங், பட் திஸ் இஸ் த கண்டென்ட் ஐ காட். அதே மாதிரி இந்தியாவில் 30-70 விழுக்காடு இன்டர்நெட்டுக்கான டிராஃபிக்கு இந்த மாதிரி போர்னோகிராஃபிக் சைட்டை நோக்கி இருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுது. அதே மாதிரி டெல்லியில் 40 விழுக்காடு, அதே மாதிரி சிட்டிஸில் 63 விழுக்காடு அதிகமாக இருக்குது.
அதிகமான விழுக்காடு மொபைல் ஃபோனில் இருந்து தான் இந்த போர்னோகிராஃபி பார்க்கப்படுது, 74%. அப்போ இதனுடைய தாக்கம் சமூகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது எவ்வளவு இன்னைக்கு நிஜமாவே பாதித்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம காண முடிகிறது. அப்போ நம்ம ஒரு பக்கம் தேவ மக்களாகிய நம்ம ஒரு ஒரு பக்தியோடவும் சபைக்கு போக காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் கையில் வைத்திருக்கிற தொலைபேசி இதை எந்த அளவில் நம்ம உபயோகிக்கிறோம் என்பதில் அதில் தான் நம்ம விசுவாச வாழ்க்கை அடங்கியிருக்குங்கிறத பார்க்க முடியும். அடுத்தது டூம் ஸ்க்ரோலிங் பாருங்கள். 31% அடல்ட்ஸ் ஆர் டூயிங் இட் ரெகுலர்லி, 46% மில்லேனியல்ஸ், 51% ஜென்சிங்கிறது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க தான் இந்த ஸ்க்ரோலிங்க்கு அதிகமாக அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க என்பதை காண முடிகிறது. இந்தியாவில் 57% லேட் நைட் சோஷியல் மீடியா யூஸ், இரவு நேரத்தில் தான் அதிகமான சோஷியல் மீடியா யூசேஜ் நடக்குது. அதில் இன்னும் ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கு. இப்போ இந்த காரியம் இன்னும் ஆபத்து பாருங்கள். இரவு நேரத்தில் நம்ம படுக்கும்போது நம்ம ஜெபத்திலையும் விழிப்புலையும் இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் செய்தியை கேட்க முடியும். ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மளுடைய சிந்தனைகளை அது வெகுவாக பாதித்து கனவுகள்லையும் நைட்மேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு, அதே மாதிரி அது ஆபத்தை சாத்தான் கொண்டு வர்றதுக்கு காரணமாகி விடுகிறது. அடுத்தது இந்த என்வி அண்ட் கம்பேரிசன், அதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா 51% ஃபேஸ்புக் யூசர்ஸ் ஆர் ஃபெல்ட் செல்ஃப் கான்ஷியஸ். அடுத்து 44% கம்பேர்ட் பாடிஸ், 31% ஃபெல்ட் சேட். தங்களுடைய சரீரங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய விகிதம் இவ்வளவு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் 41% டீன்ஸ் அண்ட் ஹை சோஷியல் யூஸ் ஆஃப் ரிப்போர்ட் புவர் மென்டல் ஹெல்த். மனநல பாதிப்புக்கு 41% இந்த சோஷியல் மீடியா பயன்பாடு காரணமாக இருக்குது இந்தியாவில் என்று கணக்கிடுறாங்க. 17% பாடி இமேஜ் இஷ்யூஸ், பேசிவ் டூம் ஸ்க்ரோலிங் லைக் டு ஆன்சைட்டி. இந்தியாவில் இந்த விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது என்பதை பார்க்குறோம். அடுத்தது இந்த நெகட்டிவ், அதுக்கப்புறம் இந்த காசிப், இது பார்த்திங்கன்னா 16.5% ஷோ சிவியர் ப்ராப்ளமேட்டிக் நியூஸ் கன்சம்ஷன் லிங்க்டு டு ஸ்ட்ரீட்ஸ் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன். இங்கேயும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சமூகத்தில் பாதிப்பை உண்டு பண்ண விஷயங்கள்னால் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை கொண்டிருப்பாங்க. அதை கொல்லப்பட்ட பொழுது பார்த்திங்கன்னா அமெரிக்கா முழுவதும் காவல்துறைக்கு எதிராக தேசமே எழுந்தக்கூடிய ஒரு காரியம் வந்துவிட்டது. யாரோ ஒருத்தன் எடுத்து போட்ட ஒரு வீடியோ, அது அவ்வளவு பேரை பாதித்து தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? காவல்துறைக்கு விரோதமாக. கடைசியில் என்னாச்சு? காவல்துறையை எடுத்து விட்டால் என்ன உண்டாகும்? சமூக விரோதிகளுடைய வலைதளமாக போய்விடும். சமூக விரோதிகள் கட்டவிழ்க்கப்பட்டு எந்தெந்த பகுதியிலலாம் போலீஸ் ஃபோர்ஸுக்கான ஃபண்டை கட் பண்ணாங்களோ இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற கடைகள், நிறுவனங்கள்லாம் சூறையாடப்பட்டு கொண்டு எவ்வளோ மோசமான நிலைமைக்குள்ளே போய்விட்டது. அப்போது பாருங்கள், வீடியோனால் வரக்கூடிய பாதிப்பு, காசிப்னால் வரக்கூடிய பாதிப்பு. அதே மாதிரி இந்தியாவில் டூம் ஸ்க்ரோலிங் ரெக்கக்னைஸ்ட் அஸ் டீன் ஆன்சைட்டி ஃபேக்டர், நேஷ்னல் சர்வே ஃப்ளாக்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் நெகட்டிவிட்டி. அதிகமாக ஃபேக் நியூஸ் இந்தியாவில் போய்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வர்றது பூரா போலியான சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே தான் வந்து கொண்டு இருக்குது. இது நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணுது என்பதை. ஆக ஒரு சம்மரி இதுதான். கடைசியாக இந்த மாதிரி போர்னோகிராஃபிக் கண்டென்ட்டில் பாதிப்புக்குள்ளே இதில் இந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது இன்றைக்கி நம்ம தியானித்த வார்த்தைகளில் நம்ம வெகுவாக பார்த்த விஷயம் என்ன? கர்த்தர் நம் சிந்தனைகளையும் நம் இருதயங்களையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்போ நம்ம எப்படி சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை மாறுகிறது. நம்ம என்ன செய்கிறோன்னு போடல பாருங்கள். ஏன்னா நம்ம செய்கிறது இம்மெட்டீரியல். காரணம் என்ன? சிந்தனையில் ஒரு விஷயம் வந்தாலே நம்ம செய்கை வீணாய் போகும். ஆக நம்ம யோசிக்க வேண்டியது செயல்களை குறித்து இல்லை, சிந்தனையை குறித்தே யோசிக்கணும் என்பதை சத்திய வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம அறிய முடிகிறது. ஆகையினாலே நம்முடைய சிந்தனைகளை, ஜீவ ஊற்று ஓடக்கூடிய நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வார்த்தைகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். சரி, நம்ம அப்போ ஜெபிச்சு முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, எங்களுடைய நினைவுகளை தேவன் தூரத்திலிருந்து அறிகிறீங்க. இந்த அறிவு எங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஆண்டவரே,
எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, எனது மனதின் விருப்பமும் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கர்த்தாவே உமக்கு பிரியமாய் இருப்பதாக என்று அவர் பேசினாரே, அதே போல ஆண்டவரே, நாங்கள் எதை காணுவதோ அதை காணக்கூடிய வார்த்தைகள், காணக்கூடிய விஷயங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க, இந்த பொல்லாதவைகளை சிந்திக்காதபடி, பொல்லாதவைகளை நாங்கள் காணாதபடிக்கு கண்களை விலக்கி நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.